Fifth question. Represent the following sets in the builder form. பின்வரும் கணங்களை கணக்கட்டமைப்பு முறையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுற. B equal to the set of all cricket players in India who scored double centuries in one day internationals. தமிழில் ரிப்பீட் பண்ணுற. B equal to ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை சதமடித்த இந்திய மட்டைப்பந்து வீரர்களின் தொகுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து செட் ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும். அதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுற சப்டிவிஷன். C equal to செட்குள்ள ஆஃப், that means 1/2, 2/3, 3/4, எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து வேர்டிங்ஸில் நம்ம எழுதணும். ஓகேங்களா. தேர்டு ஒன், D the set of all தமிழ் months in a year, அதாவது ஒரு ஆண்டில் உள்ள தமிழ் மாதங்களின் தொகுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு E, ஃபோர்த் சப்டிவிஷன். E equal to the set of odd whole numbers less than 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 9க்கும் குறைவான ஒற்றை முழு எண்களின் கணம் எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு என்ன, செட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியா who scored double centuries in over the international. ஸோ இங்கே வந்து செட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த செட் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நாம் இந்த செட் சிம்பிள் போட்டுட்டு எக்ஸ் such that எக்ஸ் இஸ் அப்படின்னு போட்டு இந்த ரிமைனிங் இருக்குதுல்ல அதை அப்படியே நம்ம எழுதிடும். அதாவது இந்தியா ஹியர் இந்தியா பிளேயர்ஸ் ஹூ ஸ்கோர்டு டபுள் செஞ்சுரி இன் தி ஒன் டே இன்டர்நேஷ்னல், அதை அப்படியே எழுதிடும். எக்ஸ் such that எக்ஸ் இஸ் அன் இந்தியன் பிளேயர் ஹூ ஸ்கோர்டு டபுள் செஞ்சுரி இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டினுக்கான ஆன்சர். இதே வந்து தமிழில் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்க்கலாமா. தமிழில் வந்து எக்ஸ் such that எக்ஸ், ஓகேங்களா, என்பது ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் இரட்டை சதமடித்த இந்திய வீரர் இரட்டை சதமடித்த இந்திய வீரர் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். சேம் எக்ஸ் such that எக்ஸ் என்பது ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் இரட்டை சதமடித்த இந்திய வீரர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். செகண்ட் கொஸ்டின், ஆஃப் 1/2, 2/3, 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம இதுக்கான ஃபார்முலா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த மாதிரி வேர்டிங்ஸில் கொடுத்துருந்தா பரவாயில்ல, இது வந்து நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது, 1 1 + 1, 2 2 + 1, 3 3 + 1ன்னு இருக்கா. அப்போ இந்த இருக்க நம்பர் கூட +1 + 1 ஆட் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு எடுத்துட்டா கீழே இருக்கிறது n+1 தானே இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இதை ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ C equal to x such that x equal to n divided by n+1. n element of n. n means natural numbers. ஏன்னா இங்கே வந்து 1 2 3 அதுதான் இருக்குது. ஸோ 1 2 3 ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது என்ன, அது வந்து நேச்சுரல் நம்பராக தான் இருக்க முடியும். ஸோ n அப்படிங்கிறது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். n element of natural numbers, that means n, capital N. ஓகேங்களா. நெக்ஸ்ட் D, x such that x is a தமிழ் month in a year. அங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணணும். என்ன செட் ஆஃப்க்கு பதிலாக எக்ஸ் such that எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், E, எக்ஸ் such that எக்ஸ் இஸ் அன் ஆட் ஹோல் நம்பர் லெஸ் தென் 9 சொல்லியிருக்கோம். த செட் ஆஃப் ஆட் ஹோல் நம்பர்ஸ் லெஸ் தென் 9 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த செட் ஆஃப் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ் such that எக்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இதை அப்படியே நம்ம வந்து தமிழில் என்னவா எழுதுவோம்னு சொல்லிட்டு அந்த தமிழ் ஆன்சரும் பார்த்துடலாம். ஸோ இதுதான் ஆல்ரெடி நம்ம வந்து பிக்கு பார்த்துட்டோம். அதே டிக்கு வந்து அதாவது தேர்டு சப்டிவிஷனுக்கு வந்து எத்தனை தமிழ் மாதங்கள் உள்ளன. ஸோ எக்ஸ் such that எக்ஸ் என்பது ஒரு ஆண்டில் உள்ள தமிழ் மாதம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், எக்ஸ் such that எக்ஸ் என்பது 9ஐ விட சிறிய ஒற்றை முழு எண் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா.